இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுத்தல். இன்று நாம் ஆண்டவர் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுத்த விழாவை கொண்டாடுகின்றோம். இதற்கான வரலாற்று பின்புலத்தை ஆராய்ந்து பார்க்கின்ற போது அது விடுதலை பயண நூலிலே காண கிடக்கிறது. ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரேல் மக்களை எகிப்து என்னும் அடிமைத்தன வீட்டிலிருந்து விடுவிப்பதற்காக 10 விதமான வாதிகளை அனுப்பினார். அவற்றில் ஒன்றுதான் ஆண் தலைப்பெயர்களை கொல்லுதல். ஆண்டவரின் தூதர் எகிப்து நாட்டினரின் வீடுகளை கடந்து செல்கிற போது இரத்தம் தைக்கப்படாத வீடுகளில் இருந்து ஆண் தலைப்பெயர்களை கொன்று போடுகிறார். அதே நேரத்தில் ஏற்கனவே இரத்தம் தெளிக்கப்பட்டு இருந்த இஸ்ரேலியரின் வீடுகளில் இருந்த ஆண் தலைப்பெயர்களை அவர் கொல்லாமலே கடந்து செல்கிறார். இதன் பொருட்டுத்தான் ஆண் தலைப்பெயர் அனைத்தும் ஆண்டவருக்கு சொந்தம் என்ற ஒரு நிலை உருவாகிறது. இதனை விடுதலை பயண நூல் 13:2 நாம் வாசிக்கின்றோம். தலைப்பேறு அனைத்தையும் எனக்கு அர்ப்பணம் செய். இஸ்ரேல் மக்களிடையே மனிதரிலும் கால்நடைகளிலும் கருப்பை திறக்கும் எல்லா தலைப்பேரும் எனக்குரியவே. மோசேயின் சட்டப்படி ஒரு தாய் ஆண் குழந்தை பெற்றெடுக்கும் போது 7 நாள் விலக்கிருந்து 8ஆம் நாள் அக்குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டும். அதைத் தொடர்ந்து உதிரத்தீட்டு முடியும் வரை 33 நாள்களும் தூய பொருட்களை தொடாமல் இருக்க வேண்டும். பெற்றெடுக்கும் குழந்தை பெண்ணாக இருந்தால் 2 வாரம் விலக்கு இருப்பதுடன் பின்பு 66 நாட்கள் உதிரத்தீட்டு முடியும் வரை தூய்மையான எதையும் தொடாமல் இருக்க வேண்டும். காலக்கேடு முடிந்த பிறகு 1 ஆண்டு நிறைவுற்ற பிறகு செம்மறி ஒன்றை எரிபலியாகவும் புறா கொஞ்சு அல்லது காட்டுப்புறா ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் குருவிடம் கொடுக்க வேண்டும். அவர் இதனை ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்து காணிக்கையாக்கி குழந்தை பெற்றெடுத்த பெண்ணின் இரத்தத்தீட்டை நீக்குவார். ஆட்டுக்குட்டி கொண்டு வர இயலாதவர்கள் 2 காட்டுப்புறாக்களை அல்லது 2 புறா குஞ்சுகளை கொண்டு வந்து ஒன்றை எரிபலியாகவும் மற்றதை பாவம் போக்கும் பலியாகவும் கொடுப்பது வழக்கம். மேலும் மனிதர் ஆனாலும் விலங்குகள் ஆனாலும் தலைப்பேரானவை அனைத்தும் ஆண்டவருக்கே உரியது. ஆயினும் மனிதரில் தலைப்பேரானவைகளை ஈடு கொடுத்து மீட்டுக் கொள்ள வேண்டும் என்பது விதிமுறைகளில் ஒன்று. அதன்படி மோசேயின் சட்டத்தை நிறைவேற்ற இயேசுவை கோவிலில் அர்ப்பணிக்க மற்றும் தானும் தூய்மையாகும் பொருட்டு அன்னை மரியா ஆலயத்திற்கு சென்றார். இயேசு தலைப்பேர் என்பதனால் மரியாவும் யோசேப்பும் அவரை கோவிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுத்து ஆண்டவரின் கட்டளையை மோசேயின் சட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள். குழந்தையை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கும் நாளில் செம்மறி ஒன்றை எரிபலியாகவும் புறா குஞ்சு அல்லது காட்டுப்புறா ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் குருவிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆனால் மரியாவும் யோசேப்பும் ஆட்டுக்குட்டியை கொண்டு வர வசதி இல்லாததால் 2 மாடப்புறாக்களை கொடுத்து மோசேயின் சட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள். இயேசு இறைமகன். அப்படி இருந்தாலும் அவருடைய பெற்றோர்கள் மோசே இட்ட கட்டளை நிறைவேற்றி எல்லோருக்கும் முன்மாதிரியாய் விளங்குகிறார்கள். இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கும் போது அங்கே சிமியோனும் அன்னாவும் வந்து இவரை கண்டு கொள்கிறார்கள். கிபி 526ஆம் ஆண்டு கான்ஸ்டான்டினோபிள் நகரை மிக பெரிய கொள்ளை நோய் தாக்கவே சிறியவர் முதல் பெரியவர் வரை மக்களில் நிறைய பேர் இறந்து போனார்கள். இதை பார்த்த யாவரும் செய்வதறியாமல் திகைத்தார்கள். அப்போது திருத்தந்தை 1ஆம் ஜஸ்டின் இந்த கொள்ளை நோயை முடிவுக்கு கொண்டு வர ஒரே வழி மக்கள் அனைவரும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிப்பதுதான் என தீர்மானித்து அவ்வாறு ஜெபித்தார். இதனால் விரைவிலேயே கொள்ளை நோய் நீங்கியது. அனைவரும் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். உடனே திருத்தந்தை அவர்கள் ஆண்டவர் மக்களை சிறப்பான விதத்தில் கொள்ளை நோயிலிருந்து காப்பாற்றியதால் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுத்த விழாவை கொண்டாட பணித்தார். அப்படி தோன்றியதான் இவ்விழா. இவ்விழாவை 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த திருத்தந்தை 1ஆம் ஜஸ்டின்
என்பவரால் திருச்சபையில் சேர்க்கப்பட்டது. ஆனால் 8ஆம் நூற்றாண்டில்தான் இவ்விழா இன்னும் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த திருத்தந்தை முதலாம் செர்கியூஸ் என்பவர்தான் குருக்களும் இறை மக்களும் கையில் மெழுகுத்திரிகளை ஏந்தி பவனியாக செல்ல வேண்டும் என்ற நிலையை உருவாக்கினார். அதனால் இவ்விழா மெழுகுத்திரி திருநாள் என்றும் அழைக்கப்படுகின்றது. ஆண்டவரை கோவிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுத்த விழாவை பிப்ரவரி 2ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. ஜெபம். எங்களை மீட்க உமது திருமகனை எங்களுக்காக அனுப்பிய இறைவா, தன்னை முழுவதும் ஆண்டவர் பணிக்காக அர்ப்பணித்த இறைமகன் இயேசுவின் வார்த்தைகளை தியானித்து ஜெபத்தின் வழியாக இறை சித்தத்திற்கு எங்களை முழுமையாக அர்ப்பணித்து வாழ உமது அருள் வரங்களை எங்களுக்கு அளித்தருளும். ஆமீன்.